தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம். கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்திலே மகா பெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள். ஆனால் என்ன, அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கொத்து கொடுத்தா அடுத்த நாடுகளை கைப்பற்றினார்? அவரும் தலைகளை கொய்தார். முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது, போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தான். தன்னுடைய உடலெல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கில் தீப்பற்று வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து வேலு நாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம். அவளுக்கு வயது 20க்குள்ளாகத்தான். வஉசி பிரதமர் பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது, பல பெயர்களை சொல்கிறார். அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? என்ன தந்தது இந்த நாடு அவர்களுக்கு? அதைத்தான் கேட்டேன். நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பெயர்களை, இவ்வளவு மரியாதை தருகிறோமே, இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா? பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு. எதற்காக? இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தினான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்தவிடம் போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது. கடிதம் எழுதினான். இறந்து போனவருடைய சாம்பலை 3 ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய், மேடம் காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார். எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா? அவன் விரும்பியது நடக்கும் 32 ஆண்டுகள் காத்திருந்தார். ஹிட்லரையே மிரட்டியது, ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். வரலாறு மாற்றி எழுதப்பட்டது, மறைத்து எழுதப்பட்டது, மறந்து போகவில்லை, மறைத்து எழுதப்பட்டது. மாற்றி எழுத வேண்டும். இதையெல்லாம் நான் திரித்து எழுதுங்கள் என்று சொல்லவில்லை, திருத்தி எழுதுங்கள். விமர்சிக்கிறீர்களே, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம். அதுதான் எங்கள் தத்துவம்.